சட்டவிரோதமாக இந்தியாவில் பண பரிமாற்றம் செய்ததற்காக திமுகவின் எம்எல்ஏவும் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவருமான ஜவஹர்லா அவர்களுக்கு ஓராண்டு தண்டனை இன்னைக்கு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. எந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1997-2000 காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் மத்திய அரசு ரிசர்வ் பேங்க் ஒரு இது ஃபாரின் ஃபண்ட், அதாவது எஃப்சிஆர்ஏ, அது ரெகுலேஷன் ஆக்ட் எந்த ஒரு வெளிநாட்டு பணமும் மத்திய அரசுக்கும் ரிசர்வ் பேங்க் தெரிவிக்கப்படாமல் இந்தியாவிற்கு கைமாறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் அது இருக்கு. ஆனா அப்படி இருக்கும்போது இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோயம்புத்தூர் ரிலீஃப் ஃபண்ட், அதாவது கோயம்புத்தூர் முஸ்லீம் ரிலீஃப் ஃபண்ட் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி செப்டம்பர் 97 டிசம்பர் 15 1997 ஜூலை 2000 வரைக்கும் ஜூலை 20 2000 வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 1,58,88,508 ரூபா சட்டவிரோதமாக அவர்கள் ஒரு பணத்தை பரிமாற்றம் பண்ணியிருக்கார்கள். இந்த பரிமாற்றம் பண்ண பணத்தை என்ன சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சிபிஐ வழக்கு பதிவு செய்யறாங்க. இந்த பணத்தை டெபாசிட் இது பண்ணும்போது இந்த சிஎம்ஓ, அதாவது கோயம்புத்தூர் முஸ்லீம் ரிலீஃப் ஃபண்ட் என்ற அமைப்பை தொடங்கப்படவில்லை. பட் அதன் பேர்ல வாங்கியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது சிபிஐ வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கு தொடர்ந்து விசாரணைக்கு இருக்கும்போது 2011 எழும்பூர் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நடந்த போது அவர்கள் இவர் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் உறுதி செய்யப்பட்டு அவருக்கு ஓராண்டு தண்டனை வழங்கப்பட்டது. அவருடன் சேர்த்து அவருடைய கூட்டாளியான ஹைதர் அலிக்கும் சையத் நிஷார் அகமது ஜிஎம் ஷேக் மற்றும் முகமது கலஜியம் உங்களுக்கு தலா 2 வருஷமும் உங்களுக்கு தண்டனை கோர்ட் இது பண்ணுச்சு. இதை தொடர்ந்து அவர்கள் மேல்முறையீடாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாடினார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது அந்த தீர்ப்பை உறுதி செய்தது. அதாவது அதே படியும் ஜவஹர்லாக்கு ஓராண்டும் மற்றவருக்கும் ஓராண்டும் மீதி இருக்கக்கூடிய 4 வரைக்கும் 2 ஆண்டு தண்டனை மீண்டும் உறுதி செய்து இன்னைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கு. இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எஸ்டிபிஐனுடைய அகில இந்திய தலைவர் அவருக்கு சட்டவிரோத பண பரிவர்த்தனைக்காக அவர் கைது செய்யப்பட்டார். இதே போல அப்ப அந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனைக்காக கைது செய்யப்பட்ட பொழுது அப்ப அதுக்கு ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சு ஒன்றிய அரசு எல்லாரையும் நசுக்குகிறது அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னார். இப்ப அதே குற்றத்துக்காக இன்னைக்கு ஜவாஹிருல்லாவுக்கும் தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது எப்ப நடந்த சம்பவம்னா, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்ல நடந்த அந்த குண்டுவெடிப்புக்கு பிறகு நடந்த இந்த சம்பவம். இப்ப எவ்வளவு நாட்களுக்கு அப்புறம் இதற்கான ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றது பார்க்கணும். முதல் விஷயம், அப்ப கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு எதனால் நடக்குது? கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி 1997 கோவையில அந்த போக்குவரத்து காவலராக இருக்கக்கூடிய செல்வராஜ் அவர்கள் வெட்டி கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார். எதுக்கு? போக்குவரத்து ரெகுலேஷனுக்காக உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கான்னு சொல்லி தடுத்து நிறுத்தி கேட்டு பண்ணதுக்காக இந்த இவ்வளவு பெரிய கொலை அப்ப நடந்தது பாக்குறோம். இதை ஒட்டிதான் அதுக்கப்புறம் நடந்த நடவடிக்கைகள், அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைகள், அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை நிகழ்த்தினார்கள் அன்னைக்கு. அப்ப அப்பாவி இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். இன்றும் கூட அந்த குண்டுவெடிப்பினால் பாதிக்கப்பட்ட அந்த அப்பாவி மக்கள் பல கொடுமைகளை அனுபவித்து வருகிறார்கள். அதை நம்ம ஸ்ரீ டிவியில தொடர்ந்து வீடியோக்களாக போட்டோம். அந்த பாதிக்கப்பட்டவர்களை பேட்டி எடுத்து நம்ம போட்டிருந்தோம். இன்னும் அவர்களுக்கு என்ன விதமான கஷ்டங்கள், நம்ம கொஞ்சம் பேரை தான் நம்ம எடுத்து போட்டோம். இன்னும் பல பேர் இன்னும் இருக்கிறார்கள். அது போல என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்பாவி மக்கள். அவர்கள் எந்த அமைப்பையும் சேராதவர்கள், எந்த குற்றமும் செய்யாதவர்கள். நல்லா நம்ம பார்க்கணும். அப்ப இப்படிப்பட்டவர்கள் அன்னைக்கு கொலை செய்யப்பட்ட பொழுது இந்த பயங்கரவாதிகளால் கொலை செய்யப்பட்டார்கள். நல்லா பார்க்கணும். அப்ப இந்த ஃபண்ட் எதற்காக வந்தது அப்படின்னா, அப்ப இந்த அந்த தலைப்பே எப்படி அவங்களுடைய அமைப்பினுடைய பேர், அதாவது அந்த அக்கௌண்டுடைய பேரே அவங்க எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, கோவை முஸ்லீம் ரிலீஃப் ஃபண்ட்ஸ். அப்ப என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, இதற்கு நிவாரண தொகையாக நாங்க வசூல் பண்ணோம் அப்படின்னு தான் அன்னைக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த அமௌண்ட் எதுக்காக வந்தது? எஃப்சிஆர்ஏல என்ன இருக்கும், எதுக்காக நம்ம பணம் பெறுகிறோம், என்ன ஆக்டிவிட்டிக்காக பணம் பெறுறோம். அப்ப நீங்க எந்த ஆக்டிவிட்டியும் நீங்க மென்ஷன் பண்ணாம ஒரு வெளிநாடுகள்ல இருந்து நீங்க பணம் பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா அது எதுக்காக? இப்ப சட்டவிரோதமா ஏதோ ஒரு சட்டவிரோத செயல்களை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டது தானே. நீங்க இப்ப எந்த ஒரு என்ஜிஓ இருந்தாலும் எந்த வெளிநாட்டுல இருந்தும் நீங்க பணம் வாங்கலாம்.
அப்ப நீங்க பணம் வாங்காததுக்கு என்ன கேட்கிறாங்க எஃப்சிஆர்ஏல? என்னன்ற ஆக்டிவிட்டி நீங்க பண்ண போறீங்க? அந்த பணத்தை வாங்கி எதற்காக இங்க இந்தியாவில் நீங்க அந்த பணத்தை செலவு பண்ண போறீங்க? அப்ப அந்த பணத்தை நீங்க அதுக்கு தான் செலவு பண்ணிருக்கீங்களேங்கிறதுக்கான ப்ரூஃப் இதெல்லாம் தானே எஃப்சிஆர்ஏல கேட்கிறாங்க. அதானே எஃப்சிஆர்ஏ ரூல்ஸ். அப்ப எஃப்சிஆர்ஏக்கே நீங்க தெரிவிக்காமல் அந்த மத்திய அரசுக்கும் தெரிவிக்காம ஒரு அமௌண்ட் நீங்க வாங்கியிருக்கீங்க, தெரியாம அந்த பணத்தை நீங்க பெறணும் அப்படின்னா நிச்சயமா அது ஒரு நேரடியான ஒரு சட்டத்துக்கு உட்பட்ட நடவடிக்கை இல்லை அப்படின்னு புரியுது. அப்ப பாதிக்கப்பட்டவர்களுக்கான பணம் அது இல்லை அப்படிங்கறத அது நல்லா புரிஞ்சுக்கணும். அவ பாதிக்கப்பட்டவர்களுக்கான பணம் அப்படின்னா நீங்க சொல்லியே அந்த பணத்தை நீங்க வாங்கலாமே. அப்ப சட்டத்திற்கு உட்பட்டது அல்ல. அப்ப இது ஏன் ஒரு பயங்கரவாதத்திற்காகத்தான், பயங்கரவாத செயலுக்காகத்தான் இந்த பணம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பின்னணி இருக்கணும்ல. என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு அப்படி பார்க்கும்பொழுது ஜவாஹிருல்லா யார்? முதல்ல இன்னைக்கு திமுகவினுடைய ஒரு கூட்டணியினுடைய இணைப்பினால் இன்னைக்கு ஒரு எம்எல்ஏவாக இன்னைக்கு இருக்கலாம். ஆனால் இவருடைய எங்க இருந்து வந்தார் அவரு? அப்ப தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான சிமியில இருந்தவர் ஜவாஹிருல்லா. அப்ப அந்த சிமியிலிருந்து சிமி தடை செய்யப்பட்ட பிறகு அதிலிருந்து வெளியில வந்தவர் இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அப்படிங்கக்கூடிய அமைப்பை ஆரம்பிச்சு அதுல செட்டில் ஆயிட்டார். இதுல இன்னொன்னு பார்க்கணும். மனிதநேய எம்என்பி, மனிதநேய பாசறை, மக்கள் பாசறைன்னு ஒண்ணு இருந்தது. அப்ப அந்த எம்என்பி தான் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஎஃப்ஐ-யுடன் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அறிவகத்தை சீல் வச்சாங்க. இந்த எம்என்பி தான் அந்த அறிவகத்தை அன்னைக்கு ஆரம்பிச்சது. அப்ப அந்த அறிவகத்துல இந்த எம்என்பிக்கு தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய யூத் விங்காக அன்னைக்கு அந்த எம்என்பி செயல்பட்டது. அப்ப அங்க அறிவகத்துல வச்சு இந்த மாதிரியாக மதம் மாற்றக்கூடிய செயல்கள்லாம் அங்க நடைபெறுகிறது அப்படின்னு இப்பதான் அது தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே ரத்தன சபாபதி அப்படிங்கக்கூடிய காவல்துறை அதிகாரி இதை கண்டுபிடித்து அன்னைக்கு இதுக்கான ரிப்போர்ட் எல்லாம் வெளியிட்டாங்க. ஆனா அன்னைக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. துறையை விட்டு மாற்றப்பட்டார். அப்ப இருந்து இவருடைய பின்னணி இப்ப என்னன்னு புரியுதா? இப்ப இன்னைக்கு இந்த எஸ்டிபிஐனுடைய அகில இந்திய தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் இதே சட்டவிரோத பண பரிமாற்றத்துக்கா? அந்த எஸ்டிபிஐ அமைப்பு எங்க இருந்து வந்தது? பிஎஃப்ஐ-னுடைய ஒரு பொலிட்டிக்கல் விங்கு எஸ்டிபிஐ, தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு பிஎஃப்ஐ அதனுடைய. அப்ப இந்த பிஎஃப்ஐ எஸ்டிபிஐக்கு முன்னோடியது சிமி. அப்ப நீங்க எவ்வளவு இன்டர்நெட் ஒர்க் பாருங்க. அப்ப இந்த எஸ்டிபிஐனுடைய பணம் எதற்காக வந்தது? அது ஏன் சட்டவிரோதமாச்சு? இதே போல பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்துவதற்காக அங்கிருந்து பெறப்பட்ட பணம். அந்த பணத்தை நீங்க வித்தியாசமா பண்ணும் பொழுது இதை சட்டவிரோத பணத்துக்கு பரிமாற்றத்தை கண்டுபிடித்து இன்னைக்கு கைது செய்திருக்கிறது. இப்ப அதற்காக அதே ஒரு குற்றத்திற்காக தான் இன்னைக்கு இவருக்கு மேலும் இன்னைக்கு அந்த தீர்ப்பு உறுதியாகி இருக்கிறது. அப்ப வெளிநாடுகளில் இருந்து அங்கிருந்து இங்கேதோ இந்த மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்ற போர்வையில் அங்கிருந்து பணத்தை பெற்று இங்கு ஒரு அப்பாவியாக இருக்கக்கூடிய மக்களை, அவர்கள் இந்துக்கள் என்பன்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் அவர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக, இல்லை இங்கே ஏதோ ஒரு நாசகார செயல்களை செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கிருந்து இந்த பணத்தை பெறப்பட்டு அந்த பணம் இங்கு உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தில் இன்றைக்கு தமிழகம் இருக்கிறது. சரி, அப்படிப்பட்ட ஒரு பணம் அதாவது இன்னைக்கு இவர் என்ன சட்டவிரோத பண பரிமாற்றத்திற்கான குற்றத்திற்கு ஒரு ஆண்டு சிறைன்னு சொல்லியிருக்காங்களே. இப்ப ஏதோ சட்டவிரோதமா இப்ப நான் ஒரு பணத்தை எனக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை எனக்கு பணக்காரனாக ஆகணுங்கிற ஒரு ஆசைக்காக நான் சட்டவிரோதமாக ஒரு ஹவாலா பணத்தை நான் பெறேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு கிரைம், ஒரு சாதாரண ஆர்டினரி கிரைம் அப்படின்ட்டு நம்ம கலந்துட்டு போயிடலாம். ஆனா இந்த பணம் எதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது? பயங்கரவாதத்தை வளர்ப்பதற்கு இந்த பணம் உபயோகப்படுத்தப்படுகிறது. அப்ப இத சாதாரணமா ஓராண்டு சிறையில இது முடிந்து விடுமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. இந்த குற்றம் நடந்தது எப்பொழுது? 1998 கோவை பாம் பிளாஸ்ட் முடிஞ்ச கையோட இந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது. சரியா?
அப்ப இவ்வளவு நாள் கழிச்சு நீங்க காலதாமதமாக இந்த ஒரு தீர்ப்பு நீங்க கொடுத்திருக்கீங்க. இப்ப இந்த தீர்ப்பு அன்றைக்கே கொடுக்கப்பட்டு இந்த நடவடிக்கையும் கடுமையாக எடுக்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு வந்து PFI அமைப்பும் இல்ல STBI அமைப்பு இதே போல ஒரு சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருக்க முடியுமா? அது மட்டும் இல்லாம தமிழகத்துல வந்து இதற்கு அப்புறம் கோவை குண்டு வெடிப்புக்கு அப்புறம் வெட்டி கொல்லப்பட்ட இந்துக்கள் எத்தனை பேர்? பாடி சுரேஷ், சசிகுமார், ராமலிங்கம், அதுக்கப்புறம் பால்கடை சுரேஷ் மதுரையில, வேலூர்ல வெள்ளையப்பன், ஆடிட்டர் ரமேஷ், அரவிந்த் ரெட்டி, இப்படி வரிசையாக எத்தனை பேரை கொண்டார்கள், பரமக்குடி முருகன், இப்படி எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள். இந்த கொலைகள் எல்லாம் அதன் மூலமாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும் அல்லவா? அப்ப இந்த பயங்கரவாத செயலுக்கு யார் பதில் சொல்ல போகிறார்கள்? அப்ப இவர்களுடைய இந்த இவ்வளவு அதற்கு பின் நடந்த குண்டுவெடிப்புகள் இவை எல்லாமே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குமே. ஒரு கிரைம் ஒண்ணு நடக்குது, அது சாதாரண கிரைம் கிடையாது, அது ஒரு பயங்கரவாதத்திற்கு உபயோகப்படக்கூடிய அளவுக்கு நடக்கக்கூடிய ஒரு கிரைம் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு நீதி தாமதமாக கிடைத்தால் எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் அது அப்படிங்கிறதுக்கு இந்த கொலைகள் இங்க நடந்த அதற்கு பிறகு நடந்த பயங்கரவாத சம்பவங்கள் அனைத்துமே ஒரு உதாரணம் தான். அன்றே வந்து இந்த இன்னைக்கு இப்படி சமரசம் இல்லாத ஒரு நீதி வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? அதுதான் நம்மளுடைய வருத்தம், அதுதான் நம்மளுடைய கேள்வி. நீதிமன்றம் ஏன் இவ்வளவு காலதாமதம் செய்கிறது இந்த மாதிரியான வழக்குகள்ல? ஆனா இதுலயே நமக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, வெறும் இது ஓராண்டு சிறைதானா இவ்வளவு பெரிய ஒரு குற்றத்திற்கு அப்படிங்கக்கூடிய கேள்வியும் நம்ம உள்ள எழுகிறது. இதுல இது தாமதமான வழங்கப்பட்ட ஒரு நீதி, அதே போல தண்டனை என்பதும் ஏதோ ஒரு பெயரளவில் கொடுக்கப்பட்ட தண்டனையாகத்தான் இதை பார்க்கிறேன். ஆனா இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த இந்த நேரத்துல நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். 2011 செஷன்ஸ் கோர்ட்ல வந்து இதற்கான தீர்ப்பு வந்த பொழுது அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து ரம்ஜான் மாதம், அதனால நாங்க இப்ப சரண்டர் ஆகறதுல இருந்து எங்களுக்கு விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு விலக்கு பெற்றார்கள். ஆனா விதி எப்படி இருந்தது? அப்ப அது அப்படி சொல்லிதான் ஸ்டே வாங்கினாங்க. அப்ப இப்ப விதி எப்படி இருக்கு பாருங்க. அதே ரம்ஜான் மாதத்துல அதே ரம்ஜான் தொழுகை நேரத்துல இந்த தீர்ப்பு வந்து மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கு ஹைகோர்ட்டால. அப்ப நமக்கு என்ன நினைக்க தோணுதுன்னா, இறைவன் மிகப்பெரியவன்.